இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து illustration 2 பார்த்தோம். illustration 2ல வந்து நீங்கள் ஆன்சர் மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. புக்கில் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் illustration 3 பார்க்கலாம். A project with an initial investment of rupees 50 lakhs and a life of 10 years generate cash flow after taxes of rupees 10 lakhs per annum. Calculate payback reciprocal of the project. இப்போ நம்ம payback reciprocalக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? payback reciprocal formula என்ன பார்த்தோம்? net cash flow after taxes இருக்கா? so net cash flow after taxes divided initial investment. இதுதான் நம்ம ஃபார்முலா பார்த்தோம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? net cash flow after taxes 10 lakhs கொடுத்துருக்காங்க. divided எவ்வளோ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க? 50 lakhs. ஸோ 50 lakhs அப்போ நம்ம டிவைட் பண்ணணும். 10 lakhs divided 50 lakhs எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 0.2 into 100 போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பேபேக் ரெசிப்ரோக்கல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20%. ஸோ ஜஸ்ட் இது எல்லாமே 2 மார்க் சம்ஸ் தான். 1 வேர்ட்ஸ்ல தான் கேட்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் illustration 4 பார்க்கலாம். illustration 4ல என்ன கேட்டிருக்காங்கன்னா determine the average rate of return from the following data of two missions A and B. இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்க என்னது? ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? ARR equal to income divided average investment. இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. இப்போ ஆவரேஜ் இன்கம்க்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்? ஆவரேஜ் இன்கம் equal to annual income. இப்போ நம்மளுக்கு ஆவரேஜ் இன்கமோட ஃபார்முலா தான் பார்க்கணும். அப்போ annual income divided estimated life மைனஸ் டிப்ரிசியேஷன். இதான் நம்ம வந்து எதுக்கு பார்த்தோம்? ஆவரேஜ் இன்கம்க்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம முடிச்சிடலாம். இங்கே ஆனுவல் இன்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஆனுவல் எஸ்டிமேட்டட் இன்கம் ஆஃப்டர் டிப்ரிசியேஷனுக்கு அப்புறமே கொடுத்துட்டாங்க. எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. டோட்டல் 36,875. ஸோ 36,875 டிவைடட் எஸ்டிமேட்டட் லைஃப் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 5 years. ஆஃப்டர் டிப்ரிசியேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நம்மளுக்கு இங்கே டிப்ரிசியேஷன் தேவையில்லை. ஸோ இது மட்டும் டிவைட் பண்ணால் போதும். இப்போ 36,875 டிவைடட் 5 எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 7,375. இதுதான் நம்மளுக்கு என்னது? ஆவரேஜ் இன்கம். நெக்ஸ்ட் என்ன தேவை? ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையா? ஸோ ஆவரேஜ் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? ஸ்கிராப் வேல்யூ ப்ளஸ் 1/2 bracket காஸ்ட் ஆஃப் மிஷின் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ. இதுதான் நம்ம ஃபார்முலா பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே என்ன செய்யணும்? பிராக்கெட்டை தானே க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். காஸ்ட் ஆஃப் த மிஷின் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. காஸ்ட் இங்கே மிஷின் ஏக்கும் பிக்கும் சேம் அமௌண்ட்டாக இருக்கு. டோட்டல் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம சேமாவே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ காஸ்ட் ஆஃப் த மிஷின் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 56,125. ஸோ 56,125. ஸ்கிராப் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 3,000. இப்போ நம்ம கால்குலேட்டரில் போடலாம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? காஸ்ட் ஆஃப் த மிஷின்ல இருந்து ஸ்கிராப் வேல்யூ 3,000 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணிட்டு என்ன செய்யணும்? 2ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணியாச்சு. வந்த ஆன்சர் என்ன செய்யணும்? ப்ளஸ் 3,000 ஸ்கிராப்பா ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வருது ஆன்சர்? 29,562.5. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ ஆவரேஜ் இன்கம் எவ்வளோ வந்துச்சு? 7,375 டிவைடட் 29,562.5.
இப்போ நம்ம டிவைட் பண்ணலாம். 7375 டிவைடட் 29562.5 இன்ட்டு 100 29.947 இருக்கா. ஸோ நம்ம வந்து 24.947 இருக்கு. ஸோ நம்ம 24.95% எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ எல்லாமே கொஸ்டின்லேயே இருக்கு. ஜஸ்ட் நம்ம சப்ஸ்டியூட் தான் பண்ண போகிறோம். இட் இஸ் இந்த ஆன்சர் வந்து மிஷின் ஏக்கும் மிஷின் பிக்கும் சேர்த்தே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஏன்னா ரெண்டுக்குமே வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு, சேம் அமௌண்ட்டாக இருக்கு. ஸோ மிஷின் ஏ கமா பி அவ்வளோதான். ஸோ ஃபார்முலா மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க.